எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 12, 13 வாசித்து யோசிப்போம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவன் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி நிற்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகவே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், தேவனுடைய ராஜ்யம் ஒளியில் உள்ள ராஜ்யம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார், நமக்கு வழியாக இருக்கிறார். ஒளி தான் உயிர், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. ஆகவே அந்த ஒளியிலுள்ள பரிசுத்தவானுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு தேவன் நம்மை தகுதியாக்கினார். தகுதி இல்லாத நமக்கு தேவன் அந்த தகுதியை தந்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகவே ஒளி என்றால் ஜீவன், இருள் என்றால் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். அதாவது மரணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். மரணம் இல்லாத ஒளியில் உள்ள ராஜ்யத்தை சுதந்திரிக்க இருளை விட்டு ஒளிநிடத்துக்கு வர கடவுள். ஆகவே தேவன் தான் ஒளியாக இருக்கிறார். முதல் வசனம், என் காலுக்கு தீபமும் எனக்கு பாதிக்கு வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் மலை மேல் பட்டணமாக இருக்கிறீர்கள். ஆகவே விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலம். ஆகவே இருள் சாத்தானை சார்ந்தது, அதான் அந்தகார சக்தி, அந்தகார கிரியைகள். ஆகவே தேவன் ஒளியாக இருக்கிறார். அவருக்குள்ள இருள் இல்லை. ஆகவே அந்த ஒளியினுள்ள ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் நம்மை தகுதியாக்கினார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்கும். இன்றைக்கி விஞ்ஞானிங்க மனுஷங்கிட்ட இருந்து ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி, மங்கலான ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது என்று விஞ்ஞானியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் நம்மை சுற்றிலும் 7 ஒளி வட்டம் நம்மை பாதுகாக்கிறது என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே தேவன் அக்கினி மதிலாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். அந்த ஒளியை தேவன் நமக்கு சாட்சி பண்ணி அந்த வழியில் நடக்க அந்த ஒளியை நாம் சுதந்திரிக்கணும், ஒளியை விசுவாசிக்கணும். தேவன் தான் ஒளியாக இருக்கிறார். ஆகவே வேத வசனம் வெளிச்சமாக இருக்குது. தேவன் இருளிலை பிரகாசிக்கிறார், இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆகவே ஒளியிலுள்ள பரிசுத்தம் ராஜ்யத்தை சுதந்திரிக்க நம்மை தகுதி ஆக்கினார். ஆகவே கிறிஸ்து தான் அந்த தகுதி. இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவருடைய நாமத்தில் மறுபடியும் பிறக்கும் போது சிறப்பான பிறப்பு, அதுதான் நமக்கு மறுபிறப்பு. அதுதான் ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். தேவதூதர்கள் ஒளியாக இருக்கிறார்கள். விழுந்து போன தேவதூதர்கள் பிசாசு இருளாக இருக்கிறான். அப்போ இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும், அப்போ மரணத்துக்கும் ஜீவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கி தேவன் நம்மளை மீட்டு கொண்டார். ஆகவே ஒளியிலுள்ள பரிசுத்தவான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவன் நம்மை தகுதியாக்கினார். அந்த தகுதி இழந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு நடந்து அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.